தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணுங்கிற மாதிரி நம்மள ஆக்ஷன்ல எடுத்தா காவியா மாறன் மாதிரி இருக்கிற ஒரு பிரான்ச்சைசி ஓனர் கிட்ட தான் நம்ம போகணுன்ற ஒரு மைண்ட் வாய்ஸா எல்லா பிளேயர்ஸ்க்கும் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. இன்னைக்கான மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இருந்து வரப்போகுது. த ஓம் டீமான குஜராத் டைட்டன்ஸ் டேக்கிங் ஆன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சாட்டை அப்பா இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் பசங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸோ நமக்கு அப்பாவா இருந்தா சமுத்திரக்கனி மாதிரி ஒரு அப்பா இருக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்த மாதிரி நம்ம காவியா மாறன் மாதிரி ஒரு பிரான்ச்சைசி ஓனர் நமக்கு வேணும்ப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸா எல்லா ஐபிஎல் ஸ்டாருக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்தாலே அவுட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப கடைசியா சேப்பாக்ல சென்னையை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் விண்டோ கேப் இருக்கு இன்னைக்கான மேட்ச்சுக்கு. ஸோ எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மினி வெக்கேஷன் ட்ரிப்கா மால்டிவ்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க காவியா மாறன். என்ன மனசுங்க. இந்த சைட் குஜராத் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸோட வந்திருக்காங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் லாஸை தாண்டி ஒரு மேசிவான லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 200+ அடிச்சாலே ஈஸியா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். இன் கான்ட்ராஸ்டா ஆர்ஆர் வந்து ஒரு 160 to 170 டார்கெட்டா இருந்தாலும் ஒரு 80-90 ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் கொடுத்தாலே அதுக்கப்புறமா சோக் பண்ணி லூஸ் பண்ணக்கூடிய டீம். பட் அந்த டீம் 200+ அது 15 ஓவர்ல அடிச்சு முடிச்சாங்களா எப்படிப்பா அப்படின்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துலாம். கடைசியா வந்தார்பா விநாயக்ன்ற மாதிரி சஞ்சு சாம்சனோட இன்ஜுரிக்கு அப்புறமா பிளேயிங் கிரவுண்டுக்குள்ள வந்தவர் தான் வைபவ் சூரியவன்சி. ஸோ இளம் கன்று பயம் மரியாதைன்ற மாதிரி எல்லா பவுலர்ஸையும் பொலன்னு பழந்திருக்காருங்க. இந்தியன் பவுலர்ஸ், ஃபாரின் பவுலர்ஸ்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா குஜராத் 7 பவுலர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 6 பவுலர்ஸ் 10க்கு மேல ஒரு ஓவருக்கு சராசரியா ரன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 4 பவுலர்ஸ் வந்து 16 ரன் எக்கானமி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு அந்த டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. டாப் 2 ஸ்பாட் எனக்கு தான் வேணும்னு எல்லா டீமும் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சு டாப் 2க்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஆட போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இன் கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா சன்ரைஸ் ஹைதராபாத் இந்த மேட்சை தோத்தா டாடா பாபான்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ அதனால விட்டாதீங்க எப்போன்ற ஒரு மைண்ட் வாய்ஸ்லாம் அவங்க ஆட போறாங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம், டிராவிஸ் ஹெட். மறக்க முடியுமா? ஞாபகம் வருதா? வேர்ல்ட் கப் ஃபைனல் எந்த ஒரு இந்தியர்களும் மறக்க முடியாத அந்த ஒரு நாள் தான். ஸோ இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ம் அவுட் ரிதமே இல்லாமல் இருக்காரு. ஸோ ஜென்ரலாக ஒரு பிளேயர்ஸ் எப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட்டான வென்யூவில் ஆடுறப்ப ஃபார்முக்கு ரீகெயின் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஃபார்முக்கு வர போறாரா டிராவிஸ் ஹெட்? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பிளேயிங் லெவனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? ஸோ போன மேட்ச் வந்து கமிந்தோ மெண்டிஸை பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தாங்க ஸ்பின் ஃப்ரெண்ட்லியான சேப்பாக் மாதிரியான ட்ராக்னால. பட் இன்னைக்கு அகமதாபாத்தில் வந்து அந்த மாதிரி ட்ராக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால பெஞ்ச் பண்ணப்படுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு கமிந்தோ மெண்டிஸ். பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எக்ஸப்ஷனல் டெவல் பிரேவிஸோட ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்தாரு. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பண்ணனால அவருக்கு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் சான்ஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனட்கட்டை உள்ள வச்சுட்டு சிமர்ஜித் சிங்கை உள்ள கொண்டு வரலாம். குஜராத் டைட்டன்ஸோட டாப் 3 பேட்ஸ்மேன் டாப் 7ல இருக்காங்க. எஸ், இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ண அதிக ரன்ஸ் இந்த பட்டியலில் டாப் 7ல இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த பேட்ஸ்மேன் இன்னைக்கு எப்படி கிளிக் பண்ண போறாங்க? ஸோ இவங்களோட மிடில் ஆர்டர் நம்பர் 4லேருந்து நம்பர் 7ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யாருமே 50 அடிக்கவே இல்லை. மற்ற 9 டீம்ல யாராச்சும் ஒரு பிளேயர் ஒரு மேட்சுக்காச்சும் அடிச்சிருக்காங்க. பட் இவங்களோட மிடில் ஆர்டர் இன்னும் டெஸ்ட் பண்ணப்படல. ஸோ இதுதான் ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்க போது சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு. இன்னைக்கு மேட்ச் அவங்களுக்கு ஃபேவரா போகணும்னா ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாகணும். எடுத்துட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை பவர் பிளே இல்லை ஒரு மிடில் ஓவர்ஸ்ல உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ மேட்ச் அவங்களுக்கு ஃபேவரா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கான ஹெட் டு ஹெட் கிளாஷ் அண்ட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னு எல்லாமே ஃபேவரா இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ்க்கு தான். இதுல இருந்து ஒரு மிராக்கிளான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாதான் சன்ரைஸ் ஹைதராபாத் இன்னைக்கான மேட்சை கிளின்ச் பண்ண முடியும். லெட்ஸ் see அவங்க இன்னைக்கான மேட்சை புல் பேக் பண்றாங்களான்னு. இன்னைக்கான ஃபேவரட்ஸ் இட் ஷுட் பி குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நீங்க சன்ரைசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி டாடா பாய் சொல்லிக்கிறது நான் ராகேஷ். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers.